கேரளா ஃப்ரெண்டு போன அடிச்சுட்டு இன்னைக்கு கேஎஃப்சி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ சிக்கன் வாங்கினேன். இந்த 1 கிலோ சிக்கன் சவுதி அரேபியாவில் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மச்சான் அப்படியே வெடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். சார் எங்கள் ஊர்லாம் அதே ஸ்மெல், இந்த ஓம எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் தான் வருது மச்சான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பீஸ் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 2வது பீஸ் காய் மச்சான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதான். ஸோ உரப்பும் வந்துடும் இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேடத்தை ஆஃபீஸில் விட்டுட்டு ரூமுக்கு வந்தேன். ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இப்போ ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா என் கேரளா ஃப்ரெண்டு போன அடிச்சுட்டு இன்னைக்கு கேஎஃப்சி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனு, அதுக்கப்புறம் கார்லிக் பவுடரு, ஜிஞ்சர் பவுடரு, தயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஃப்ரைஸ் வைக்க உருளைக்கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொழுதுட்டு இப்போ இசாக் வாங்க சொல்லிட்டாங்க. தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே போயிட்டு என் ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ண போகிறோம். ஸோ குளிர் வர இருக்கா, ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம்னு சொல்லி. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஸோ செம்ம கிளைமேட்டு. மழை பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக சாரில் அடிச்சுது, இப்போ நின்றுச்சு. இந்த வண்டியெலாம் கிடக்குன்னு பாருங்கள், வானத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ லைட்டாக பெஞ்சது மழை, இப்போ வெறிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு அப்படியே மேக் பண்ணி சாப்பிட்டு வர போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ சிக்கன் வாங்கினேன். இந்த 1 கிலோ சிக்கன் சவுதி அரேபியாவில் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19 ரியால். ஸோ 19.50. ஸோ 20 ரியால் போடுங்களேன். ஸோ 20 ரியால் போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 460 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக 1 கிலோ சிக்கனு. அதுக்கப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த தயிர் பார்த்தீங்கன்னா 2 ரியால். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 46 ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன், 46 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே உள்ள கடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்லிக் பவுட்ரு, இது ஒரு 7 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 150 ரூபாய் 160 ரூபாய் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுட்ரு, இதுவும் 7 ரியால் தான். ஸோ இது பொருளாக பார்த்தீங்கன்னா சவுதி ப்ராடக்ட்னு நினைக்கிறேன், ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இது 7 ரியால். ஸோ வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு தெரிஞ்ச கடை, ஃப்ரெண்டு கடை. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு காக்கில் உருளைக்கிழங்கு ஒரு 2 ரியாலுக்கு வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 40 ரியாலோ ஆச்சு. இப்போ போய் ரெடி பண்ண போகிற சாப்பாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்தாச்சு. தொழுதுட்டு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஃப்ரெண்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்பெஷல் நம்ம ரூமில் கேஎஃப்சி. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரூமுக்கு கிளம்பிடலாம். ஸோ இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா என் கூட தான் வந்தான். தொழுதுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டான். ஸோ நான் திங்ஸ் எடுக்கக்காண்டி நான் இங்கே வந்துட்டேன். பாருங்கள் மழையை பாருங்கள். ஸோ பேஞ்சு வண்டிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ மழை பெஞ்சா வண்டி கழுவு தான் பெரிய விஷயம். சாரல் மழை எனக்கா பெஞ்சிருக்கு. இப்போ பள்ளிக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை சாரல் பெஞ்சுது, மழை தூரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துட்டோம். இப்போ போயிட்டு கேஎஃப்சி சிக்கன்னா இன்னைக்கு நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கனு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மச்சான் ரெடி பண்ணுறான். பஸ் கேரளா போட்டு பார்த்தீங்கன்னா மச்சான் செம்மையாக ரெடி பண்ணுவான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அமைதியாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டாக தெரியுது ஹைவேல பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தெருலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஊர் எனக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடமாடலாம் மாட்டாங்க. ஸோ அப்படியே அமைதியாக இருக்கும் தெருலாம். ஸோ வந்துட்டோம் அவன் ரூமுக்கு. போயிட்டு கேஎஃப்சி ரெடி பண்ண வேண்டி தான். மச்சானே வந்துட்டேன் மச்சான் கேஎஃப்சி மாஸ்டர். மச்சான் தான் கேஎஃப்சி ரெடி பண்ண போகுது இன்னைக்கு. மச்சான் ஸ்பெஷல் கேஎஃப்சி. என்ன மச்சான் 500 ரியாலு கஃபில் தந்ததா? பேசு எடு மச்சான் சிக்கனை. இப்போதான் மச்சான் அப்படியே வெடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். ഒക്കെ നല്ല കൂടെ കട്ട് ചെയ്തിട്ട് കറക്റ്റാக 1 കിലോ മച്ചാൻ. ബാക്കി പകുതി നമുക്ക് കറിക്ക് വെക്കാം. 1 കിലോ പോകുന്നില്ല മച്ചാൻ? നമുക്കിപ്പോൾ അര മതിയല്ലോ, അരക്കൊഴി എടുക്കാം. ബാക്കി ഫ്രിഡ്ജ് വെക്കാം. 2 ദിവസം പോലെ തോന്നും. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி மச்சான் ரூமில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ட் ஆகியாச்சு கேஎஃப்சி சிக்கன். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சிக்கன் போதும், அரை சிக்கன் போதும்ல மச்சான் நமக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரை சிக்கன் கறி வைக்காண்டி வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த அரை சிக்கனில் தான் கேஎஃப்சி மேக் பண்ண போகிறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீசர் சிக்கன் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு சிக்கனு. ஸோ உடனே ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஃப்ரீசர் சிக்கனாக பார்த்தீங்கன்னா ஐஸில் கட்டியாக இருக்கும், அது வாங்கலை. ஸோ அதனால டைம் ஆகும்னாலே வச்சு ரெடி பண்ணேன். ஸோ அதனால் இதே வாங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் KFC பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்கனாக இருக்கும். மச்சான் என்ன எதுக்கு மச்சான் குட்டி குட்டியாக கட் பண்ணுற? വലിയ പാത്രം ഇല്ലല്ലോ അതുകൊണ്ട്. சரி சரி. பொறுக்கி இருக்கடா மச்சான். ഡീപ് ഫ്രൈ ചെയ്യണ്ടേ? ഡീപ് ഫ്രൈയർ ആണ് വേണ്ടത്. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதுமா? അവിടെ ഇരിക്കുന്ന പീസിന് വേണ്ടി പിന്നെ പെട്ടെന്ന് ചിക്കൻ റെഡി ആയിക്കോളൂ. ஓகே மச்சான். ஸோ குட்டி குட்டி பீஸாக பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணுறோம். எதுக்குன்னா കുട്ടിയാ ഒരു ബിരിയാണി പീസിന് കുഴപ്പമുണ്ട്. അത് മറ്റേ കടയിൽ കട്ട് ചെയ്യാന്ന് പറഞ്ഞാൽ ചിക്കനെ എത്ര പീസാ കൂടി വന്ന 8-10 പീസിലായിരുന്നു. ஸோ மச்சான் சொல்கிறாப்புல ஸோ இது இல்லை பேன் இல்லைன்னா மச்சான், நாங்கள் பொரிச்செடுக்க பார்த்தீங்கன்னா பாத்திரம் சின்னது தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மீடியமான பீஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ மீடியமான பீஸாக கட் பண்ணி தான் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணணும் அப்படி தானே மச்சான்? ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா மச்சான். மச்சான் இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கணும் வச்சுருக்கியா? കോൺഫ്ലവറൊക്കെ നമ്മൾ രണ്ടാമത് കാണിച്ചു. சரி சரி. வாஷ் பண்ணு நீ. തൈര്. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தயிர் தான் ரெடி பண்ண போகிறோம். കാരണം നമുക്ക് മസാല പുരട്ടി കുറച്ച് ഒരു അരമണിക്കൂറെങ്കിലും വെക്കണം. ஸோ அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ தயிர் மசாலா எல்லாம் தேய்ச்சிட்டு ஊற வைக்கணும் நம்ம மச்சான். ஊற வச்சா தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மச்சான் இதை. தாழை கேட்டால் தாழை வைக்கணும். ஓகே. ஸோ மச்சா ரூமில் இருக்கிறது வந்து குட்டி ஃப்ரிட்ஜ். இது ஃப்ரீசர் தானே மச்சான்? ஸோ மச்சா ரூமில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால கஃபில் வந்து ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. அதனால் இது குட்டியாக இருக்கிறனால இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். உப்பு. ஸோ உப்பு போட்டாச்சா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தயிர் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா കുറച്ച് കാശ്മീരി ചില്ലി. மச்சான் நிறைய போடாத மச்சான், உரைக்கும். ഇത് കളർ മാത്രമേ ഉള്ളൂ. ஸோ காஷ்மீரி சில்லி கலருக்காண்டி. നെക്സ്റ്റ് മച്ചാൻ ലേശം ഗരം മസാല. അതിന്റെ ആവശ്യമൊന്നുമില്ല, പിന്നെ നമ്മൾ നമ്മുടേതായിട്ടുള്ളൊരു മസാലയിൽ ചെയ്യുന്നതുകൊണ്ട്. சிக்கன் மசாலாவா மச்சான் இது? ഗരം மசாല. ചിക്കൻ நான் ஊர்லேருந்து கொண்டு சக்தி மசாலாவா? இது ഒറിഗാനോ. ஏன் மச்சான் ഒറിഗാനോ. ஒரிகானம்னா அப்படின்னா? എനിക്ക് ഒറിഗാനോ എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ എന്തിന്റെ ലീഫാണ്, അത് എന്തിന്റെ ആണെന്ന് ഞാൻ പറയാൻ മറന്നുപോയി. மின்ட் லீஃபாடா மச்சான்? മിണ്ടല്ല, പറയാം. അത് ലേശം ഫ്ലേവറിന് വേണ്ടി മാത്രമാണേ. இதா இது இலகணக்கா இருக்கு மச்சான். ഇത് ലീഫാ. എന്തിന്റെ ഞാനത് മറന്നു, എനിക്ക് ഞാൻ പറഞ്ഞു തരാതെ. இது பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துருக்கான், ஒரிகானோன்னு போட்டிருக்கு. ஆனால் இதை ஸ்மெல் பண்ணி பார்க்க போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஓம இலனக்கா இருக்குது. கேரளத்தில் அது பேர் என்ன பேர் சொல்லுவாங்க மச்சான்? പനിക്കൂർക്കല എന്നൊക്കെ പറയും. பனிக்குறுக்கவா? അത് വേറെ, അത് ഇതിന്റെ ഒരു മിന്റ്, അതായത് ഒരു മിന്റിന്റെ എന്തോ വരുന്നത്. சார் எங்கள் ஊர்லாம் സ്പീഷീസ് വരുന്ന ചെടികളൊക്കെ அதே ஸ்மெல், இந்த ஓம இலன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் தான் வருது மச்சான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கார்லிக் மச்சான், கார்லிக் பவுடரு. ഇത് ടേസ്റ്റ് അടിച്ച് ചേർക്കുന്നതാണ് നല്ല, അത് നല്ലതാണ്. പക്ഷേ നമ്മൾ ഫ്രൈഡ് ചിക്കൻ ഉണ്ടാക്കുമ്പോൾ എപ്പോഴും പൗഡറാണ് ചേർക്കുന്നത്. ஓகே மச்சான். இப்போ மச்சான் உண்மையான KFCல இதெல்லாம் சேர்ப்பாங்களோ? അത് അവരുടെ റെസിപ്പി സീക്രട്ട് അല്ലേ? சீக்கிரட்ண்ணே. ഇത് നമ്മുടേതായിട്ടുള്ളൊരു KFCண்ணே. கொஞ்சம் போதுமா மச்சான்? അതിന്റെ ബാക്കി നമുക്ക് വേറെ കോട്ടിങ് വരുന്നുണ്ട്, അതിനകത്ത് ചേർത്താൽ. இது பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடரு. ഫ്രഷ് അരച്ച് ചേർത്താൽ നല്ലതായിരിക്കും. നമുക്ക് പിന്നെ ഇതുള്ളത് കൊണ്ട് നമ്മൾ ഇത് ചേർക്കും. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ജിഞ്ചർ ஜிஞ்சர் பவுடர். மச்சான் இந்த ஜிஞ்சர் பவுடர் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ல? சிக்கன் கறிக்கும் യൂസ് ചെയ്യാം. இது உரைக்குமா? ഇല്ല ഇല്ല, ഫ്ലേവറിന് വേണ്ടി. ஃப்ளேவர் தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண அப்படி தானே மச்சான்? கார்ன்ஃப்ளவர் അതിനകത്ത് നമ്മൾ രണ്ടാമത് പിന്നെ ചേർക്കും. അത് കോട്ടിങ്ങിന് വേണ്ടി സമയത്ത് ചേർക്കും. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கணும். ഒരു അരമുക്കാൽ മണിക്കൂർ ഇല്ല 1 മണിക്കൂറൊക്കെ ഫ്രിഡ്ജിൽ വെക്കുകയാണെങ്കിൽ നല്ലത്. ஸோ 1 மணி நேரம் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ தான் மணக்குது மச்சான், ஸ்மெல் தெரியுது. പിന്നെ மச்சான் நீ போய் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வா. சரியா? 20 நிமிஷம் கழிச்சா? கரெக்டாக எத்தனை நிமிஷம்? ഒരു 30 minutes. 30 மினிட்ஸா? சரி, அப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு நான் வரேன். ഓക്കെ. எனக்கு மெசேஜ் அனுப்பு. சமையான மணிக்குண்ணா
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் ரூம்லேயே தண்ணி இல்லை, அவன் வந்து வீட்டில் தான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரை மணி நேரம் எப்படியும் ஆகும். ஸோ அரை மணி நேரம் நீ ரூமுக்கு போயிட்டு வா மச்சான் வந்துட்டான். ஏன்னா அவன் வீட்டுக்கு ஃபோன் பேச போகிறோன்னா. ஸோ இப்போ நான் ரூமுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்புறம் KFC ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கும் ரெடி பண்ணணும். இது என்ன மச்சான், கார்ன்ஃப்ளோரா? இது மைதா. மைதா மாவா? கார்ன்ஃப்ளோர் தானே போடுவாங்க. இது கார்ன்ஃப்ளோர் மிக்ஸா? இது மிக்ஸா? இது இல்ல, இது மைதா. சரி, அப்போ கார்ன்ஃப்ளோரும் மிக்ஸ் பண்ணணும் நம்ம. இது கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளோர் மட்டும் போட்டால் எப்படி இருக்கும் மச்சான்? இதாகி இப்போ சரியாகல மச்சான். இப்போ இது கிறிஸ்பி ஆகுறதுக்கு நம்ம பிரெட் இருக்குல்ல, பிரெட்டை அரைச்சி போடுவாங்க நம்ம அப்படியா? ஆனால் அது போடாட்டில் இது கிறிஸ்பி ஆயிருமா? അത് വേണ്ട, അത് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ അത് നമ്മൾ മീറ്ററോളിന്റെ ഒക്കെ പുറത്ത് കിട്ടുന്നുണ്ടോ? ശരി, ഒരു കിരീരി അത് അങ്ങനെയാണ് ഒരു ബ്രെഡ് ക്രംസ്. ഇതിനിപ്പോ ഇത് മൈദയും ഇതും. இப்போ நார்மலாக சிக்கன் பொரிக்கிற மாதிரி வருமா இல்லை எப்படி வரும்? നമ്മുടെ KFC എങ്ങനെ ഇരിക്കുന്നത് அப்படி வரும்ண்ணா? ஓகே, അത് കാണിച്ചു തരാം. ஓகே. പിന്നെ കുറച്ച് மச்சான் ஏற்கனவே வயரெல்லாம் காந்தது. இல்லடா, இது நீ இன்னைக்கு பீஃப் சாப்பிட்டோம்ல, பீஃப் அப்புறம் நேற்று மீன், மிளகா மீன் தானே வச்சு தந்த. നീ കൊണ്ടുവന്ന പച്ചമുളകാ. வயர் காந்ததுல மச்சான். ഇല്ല, ഇതിന് എരിവ് ഉണ്ടാകത്തില്ല. சரி சரி, ஸ்பைசி வேணாம், நார்மல் ஸ்பைசி போடு. സ്പൈസിയേ ഇല്ല. இல்ல இல்ல, ഇല്ല, ജസ്റ്റ് കളർ മാത്രമേ ഉള്ളത്. சரி. அப்பளம் தானே மச்சான் இது எல்லாமே போட்ட உப்பு எல்லாமே? അത് ചിക്കൻ വേണ്ടിയുള്ളൂ. ഇനി ഇത് ഇതിന്റെ മാവിന് വേണ്ടിയുള്ളൂ ഉപ്പ്. மதி மதி ഇല്ല, കാണത്തില്ല. காணல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும் மச்சான். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் ரொம்ப நேரம் வைக்கணுமா இல்லை அப்படியே போட்டுடலாமா? മിക്സ് ചെയ്യുക, അങ്ങോട്ട് ഇടുക. சரி, ஓகே மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து ஐஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஐஸ் பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு. இது எதுக்கு மச்சான் அந்த தண்ணி? அது மாவில் முக்கிட்டு காணிச்சு தரேன். ஸோ இதில் இந்த தண்ணியில் முக்கிட்டு தான் உள்ளே போடணுமோ? சுடாயிடுச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளோரு இதெல்லாம் போட்டதில் மிக்ஸ் பண்ணுறோம். பிஸ்மில்லா. இப்போ ஐஸ் தண்ணியில் போடணுன்னா ஐஸ் பண்ணி தண்ணி போட்டால் அந்த மாவு போகாதோ? இல்லை, போகத்தில்ல, அது ஒரு கோட்டிங் வேண்டியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் தண்ணியில் போட்டாச்சு. அது அப்படியே ஐஸ் தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணோம். രണ്ടും ഒരേ കൈ കൊണ്ട് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ കയ്യിൽ വെള്ളമാവും. ஸோ ഈ മാവ് മൊത്തം വെള്ളമാവും. ஐஸ் போட்டால் நல்லா பிடிச்சிடும் மச்சானே. അത് ഒരു കോട്ടിങ് കിട്ടാൻ വേണ്ടിയാണ് തണുപ്പോളത്തിൽ നിൽക്കുന്നത്. ஓகே, എന്നിട്ട് നല്ലവണ്ണം പ്രസ് ചെയ്യുക. ப்ரெஸ் பண்ணிவிட்டு നല്ലതായിട്ട് കുടയുക. அப்புறம் போட்டுடலாண்ணா. കുടയുമ്പോൾ KFCയുടെ ആ ഒരു கோட்டிங் വരുന്ന കണ്ടോണം. அந்த இது வரும் ஒன்று மச்சான். தெரியுது அந்த கிறிஸ்பி தெரியுது என்ன மச்சான். போடு மச்சான். ഒരു കോട്ടിങ് വന്നു. ஒரெண்ணோடு இடம். ஸோ போடு மச்சான், இன்னொன்று போடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பீஸ் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பீஸு. காய் மச்சான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதான் கிறிஸ்பியாக வரணும் மச்சான் அந்த மாவு. ஸோ போடு மச்சான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்துட்டோம் வெளியே. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்குது ரெண்டும். என்ன பார்த்தீங்கன்னா கலர் யூஸ் பண்ணுவாங்க மச்சான் அதில். അല്ല, നമ്മൾ കളർ ചെയ്ത് നീ എരിവ് പേടിയാന്ന് പറഞ്ഞാൽ കുറച്ചില്ലേ. ஸோ கொஞ்சம் நான் கலர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உரப்பு ரொம்ப இருக்க போகிறாங்க, பெப்பரிக்கான ஆட் பண்ணுவோம். அதனால இந்த கலர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேக்ஸ்லாம் வந்து பெப்பரிக்கான்னு சொல்லி ஒரு பொடி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே மச்சான், போடுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு 2 பீஸ் ரெடியாக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் நோக்கட்டா மச்சாண்ணா? ஸோ எடுத்து வச்சுட்டான். ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் எப்படி செம்ம கிறிஸ்பியாக வந்துருக்கு. അങ്ങനെ കടിക്കടാ. சுடுது மச்சான். ജ്യൂസ് കാണിച്ചു കൊടുക്ക്. செம்மையாக வந்திருக்கு பாருங்க, செம்மையாக வெந்திருக்கு. அது மாதிரியா
செம்மையாக இருந்திருக்கு மச்சான், நல்லா வெந்துருச்சு. ஜூஸ் போயிட்டிല്ല കേട്ടോ. சரி நான் டேஸ்ட் பார்க்கேன் எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக வெந்துருச்சு கேஎஃப்சி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. സൗണ്ട് കേട്ടു. ஸோ കഴിച്ചാണ് உரப்பும் வந்துடும் இல்லை, செம்மையாக இருக்குது. சுடுது மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது. செம்மையா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. எப்படி இருக்கு மச்சான் டேஸ்ட்டு? செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக എന്താ പറയാനാ, ഞാൻ തന്നെ വെച്ചിട്ട് ഞാൻ തന്നെ അഭിപ്രായം പറഞ്ഞാൽ ശരിയാവോ? சரியான டேஸ்ட்டு. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்கர் தான் நான் மேக் பண்ண போகிறோம். என்ன மச்சான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.